ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேபிஒய் பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் காந்தி கண்ணாடி. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா, பாலாஜி சக்திவேல் என்ன நினைப்பார் அப்படின்னா, தன்னுடைய ஒய்ஃப்காக 60வது கல்யாணம் பண்ணணும், அந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கேபிஒய் பாலா கிட்டே வருவார். நம்ம கேபிஒய் பாலா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பாலாஜி சக்திவேல் அவர்கிட்ட கேட்பார், எப்படியாச்சும் என்னோடய ஒய்ஃப் இந்த மாதிரி ஆசைப்படுறாப்பா, எப்படியாச்சும் கொஞ்சம் இதை நடத்தி கொடு, அவனுக்கு 60வது கல்யாணம் பண்ணணும் அப்படி ஆசைப்படுறா, ஸோ கண்டிப்பாக நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாலாஜி சக்திவேல் அவர்கிட்ட கேட்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, நம்ம பாலா செஞ்சு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் தான் இந்த படத்தில் மெயினான லீட் கேரக்டர்ஸ் மாதிரி தோணும். பட் ஆக்சுவல் ஹீரோயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேபிஒய் பாலாவும் நம்ம நமிதா கிருஷ்ணமூர்த்தியுமே தான். ஸோ கதை பார்த்திங்க அப்படின்னா இவங்கள தான் மையமாக வச்சு கொண்டு போகுது. இவங்கள தான் மெயினான கேரக்டர்ஸ், ரெண்டு பேரும் தான் இவங்களோட மெயின் கேரக்டர்ஸ். பட் இந்த கதை சுற்றி நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, பாலாஜி சக்திவேலுக்கும் அர்ச்சனாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த 60வது கல்யாணம் தான் இந்த மொத்த படத்தோட இந்த மெயின் கான்செப்ட். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே கொஞ்சமே நல்லாவே எழுதியிருக்கலாம், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம கேபிஒய் பாலாவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், அவருக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துருப்போம், விஜய் டிவியில் நிறையவே ஷோஸ்லாம் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. பட் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய ரைட்டிங்குமே அவங்களுடைய கேரக்டருமே நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். பாலாஜி சக்திவேலுக்கும் அர்ச்சனாவுக்கும் அந்த கேரக்டர்ஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை இந்த 2 கேரக்டர்ஸ் கொடுக்காம போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சுத்தமாக ஒட்டவே இல்லை. இது இன்னுமே நிறையவே நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ யாரெல்லாம் ரொம்ப எமோஷ்னலான படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ படத்தை பற்றி ஸ்டோரிலாம் எனக்கு தேவையில்லை, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி லேடிஸாக இருந்தீங்கன்னா எனக்கு எமோஷ்னல் சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். வேறு என்ன சொல்கிறது, ஸோ இந்த படம் இன்னமும் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.